This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Aussie. Oi, oi, oi. So it's been a marvelous game here. இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. ஹலோ அண்ட் வெல்கம் டு கங்காரு பூமி. ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையுமே பார்த்து. பட் இப்போ அடுத்த எபிசோட் பண்ண வேண்டியதுக்கு நேரம் வந்துருச்சு. அடியில் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு, மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆடுகளம் சீரீஸ்ல அடுத்த வென்யூ பத்தி பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ அடுத்த வென்யூ நம்ம பார்த்தோம்னா எஸ்சிஜினா என்ன? சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு கடைசி எபிசோடுக்கு. இன்னைக்குள்ள ஒரு தோல்வியை சந்திச்சோம், அதுக்கப்புறமா ஒரு வெற்றியை சந்திச்சோம். பயங்கரமான ஒரு ரெசர்ஜன்ஸ், ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வின். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்லயே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு வின். தெரியல இது வந்து ஒரு மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லாட்டி வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு லாஸ்க்கு அப்புறமா வந்து வின் பண்ணதுனாலேதான் தெரியல. பட் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து வந்து உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். 2021 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நியூசிலாந்து டூர் ஒன்று வந்தது. அங்கே போயிட்டு திரும்பி வந்து நான் சென்னையில கொஞ்சம் லீக் மேட்சஸ்லாம் கூட விளாடினேன். அப்போ வந்து இந்த கோவிட் வந்து நம்மளை இவ்வளோ பின்னாடி தள்ளும். ஒரு வைரஸால நம்ம எல்லாருமே அப்படியே ஒரு லாக்டவுன்ல போட முடிஞ்சு நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அமைப்பையே வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஹியூமனிட்டி ஒரு பெரிய கொக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு வைரஸ் நம்ம எல்லாரையுமே ஆட்டி வச்சிடுச்சு. எவ்வளவோ நம்ம நேச்சரை வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணியிருக்கோம் ஓவர் தி இயர்ஸ். எவ்வளவோ வந்து என்ன சொல்றது, அன்பீட்டபிள் மாதிரி நம்ம வந்து நாளைக்கு இந்த பூமியில நம்ம மட்டும்தான் நிரந்தரம், வேற யாருமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்திருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கிற மாதிரி 2020 நமக்கெல்லாம் அமைஞ்சது. 2020 வந்து ஒரு எத்தனையோ பேருக்கு சோகமான விஷயங்கள் நடந்தது. எத்தனையோ வீட்டில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க அப்பா அம்மா, அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாரையும் அதாவது அவங்கெல்லாம் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது 2020ல. அது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். அங்கேருந்து 2021 மூவ் பண்றோம். 2021 எப்படி வித்தியாசமா இருக்க போது நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு நிறைய போராட்டம் நடக்கலாம். பட் என்னால சொல்ல முடிஞ்சது என்னன்னா 2021ல திங்ஸ் ஆர் ஆல்ரெடி லுக்கிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னு நல்லா சொல்லலாம். வேக்சின் பத்தி பேசுறாங்க. ஒரு வேக்சினுக்கு பதிலாக எத்தனையோ வேக்சின்ஸை பத்தி பேசுறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பாசிட்டிவா பேசுறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஸ்டார்ட். பல இடங்கள்ல வந்து அவங்க வாழ்க்கை, அவங்க வேலையை இந்த ஒரு சூழல்ல எப்படி நடத்திக்கணும் அப்படின்னு அவங்களே ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இங்க ஆஸ்திரேலியால வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து இவங்க எப்படி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதே வந்து ஒரு பயங்கர ஒரு லேர்னிங்கா இருக்கு, ஒரு லேர்னிங் கர்வா இருக்கு. என்னதான் இவங்க நல்லா டீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள வித்தியாசம் பாப்புலேஷன். இங்க வந்து பெரிய லேண்ட், இதுவே ஒரு தனி கான்டினென்ட். இந்த லேண்ட்ல வந்து ஒரு வைரஸ் கேஸ் வந்தா கூட அதோட அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரேஸ் பண்ணுவாங்க. கடைசி அந்த 0th கேஸ் எங்க அமைஞ்சது, அது எங்கே வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ட்ரேசிங்கை பியூட்டிஃபுல்லா பண்றதுனால இவங்களால இந்த வைரஸை வந்து நிறுத்தி வைக்க முடியுது. இன்ஃபேக்ட் என்னோட நண்பர் ஒருத்தர் மெல்பர்ன்ல இருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார், மெல்பர்ன்ல கிட்ட 60 லட்சம் 70 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு 100-125 கேஸ் வந்த உடனே அந்த 60 லட்சம் பேர் லாக்டவுன்ல போயிட்டாங்க. ஒரு தெருக்கே ஒருத்தர் தான் வெளில வரலாம், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வெளில வரலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி 0th கேஸை பார்க்க முடியல அப்படின்னா அது ஒரு மிஸ்ட்ரி கேஸ் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி என்டையர் ஊரியே லாக்டவுன்ல போட்டுடுறாங்க. இப்படிதான் இங்க நடத்திருக்காங்க விஷயங்களை. இந்த ஒரு சீரீஸையும் கூட ரொம்ப அற்புதமா நடத்தி வந்திருக்காங்க. ஸோ 2021 நமக்கு எல்லாருமே மேல் நோக்கி பார்ப்போம். 2020ல இருந்து பாடங்களை கத்துக்கொண்டு 2021 நல்லா போவோம் அப்படின்னு நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் அஸ்வின் ஃபேமிலி அடிச்சிச்சு. எதிர்பார்க்கலாம் நான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஈவன் நாங்கள் தோற்றும் போது கூட வந்து எத்தனையோ பேர் வந்து இங்கே வந்து எத்தனை பேர் வந்து 36 ஆல் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்லாம் காமெண்ட்லாம் விட்டீங்க. பார்க்கறது கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. பட் இருந்தாலும் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணீங்க. எங்களுக்கு தெரியும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணீங்க. உங்கள் சப்போர்ட் எல்லாம் வந்து விஸ்வரூபமா மாறி எங்களுக்கு எம்சிஜியில் ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே பாசிட்டிவா யோசிச்சாலே டீமோட வைப் சேர்ந்து தான் வரும். எனிவே அடுத்து நம்ம இப்ப பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். எஸ்சிஜி இந்த ஆடுகளம் சீரீஸ்ல சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டை பத்தி பார்க்கலாம். நம்ம இப்போ சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னா எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய இந்தியாவில் வர புது ஸ்டேடியம்கள்லாம் வந்து சிட்டியை விட்டு வெளில வச்சிடறாங்க. ஏன்னா இடம் பற்றாக்குறையினால சிட்டியை விட்டு வெளில வச்சிடறாங்க. பட் ஆஸ்திரேலியா ஒரு இடத்துல வந்து எல்லா கிரவுண்டுமே சிட்டியோட நடு சென்டர்ல அப்படிதான் இருக்கும். எஸ்சிஜியும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, நடு சென்டர்ல தான் அமைச்சிருக்காங்க எஸ்சிஜி கிரவுண்டையும். அண்ட் எஸ்சிஜி கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்திரேலியன் கிரவுண்டு மாதிரியும் ஒரு கொலோசியம் தான். பயங்கர ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும், பெரிய பெரிய ஸ்டாண்ட்ஸா இருக்கும். அண்ட் இங்க வந்து அந்த ரிச் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா நான் போன எம்சிஜி டெஸ்ட்ல இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்னு சொன்ன மாதிரியே நியூ இயர் டெஸ்ட்டை வந்து சிட்னிக்கு கொடுக்கறது தான் இவங்களோட வேடிக்கை.
சாரி வேடிக்கையின் வாடிக்கைன்னு சொல்லலாம். அதை இன்னும் நல்லா கப்பிள் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 15-20 வருஷமா வந்து இவங்களோட கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஆனவங்க கிளென் மெக்ரா. அவங்களோட ஒய்ஃப் ஜேன் மெக்ராத் வந்து கேன்சர் வந்து அவங்க காலமானாங்க. ஸோ அவங்க கேன்சர் வந்து காலமானதுனால இதை வந்து அவர் ஒரு கேன்சர் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா எத்தனையோ பேருக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் பாதை மாற்றி கொடுக்குற மாதிரி அந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, அவங்க கேன்சரோட சண்டை போடுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த ஃபவுண்டேஷன் மூலமா. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா அவருக்கு வந்து நல்ல ஒரு டொனேஷன் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்சிஜி டெஸ்ட்டை அவங்க ஜேன் மெக்ராத் பேர்ல இவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. இதுக்கு பேரே பிங்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. பிங்க் டெஸ்ட்னா பிங்க் பால்லாம் கிடையாது. பிங்க் டெஸ்ட் அந்த கிரவுண்டே வந்து பிங்க் கோலாகலமா பிங்கா மாறிடும். இன்ஃபேக்ட் என்னோட முதல் அனுபவம் வந்து இந்த பிங்க் டெஸ்ட் வந்து 2011-12 நாங்கள் இங்கே வந்தபோது ஒரு தொப்பிலாம் கூட கொடுத்தாங்க. தொப்பி எடுத்துன்னு போய் கொடுத்தா எங்கள் அப்பா பயங்கர பெருமையா சிட்னியில் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி இதில் மாட்டி வச்சுக்கிட்டாரு என்னோட வாட்டர் அந்த ட்ராஃபி கேபினெட்ல. எங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலேருந்து சிட்னியை பற்றி கேள்விதான் பட்டிருக்காரு, சிட்னிக்கு போனது கூட கிடையாது. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்லேருந்து தொப்பி வாங்கி வந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக வச்சுட்டு அந்த கப்பு மேலே மாட்டி வச்சார் ட்ராஃபி கேபினெட்டில். ஸோ சிட்னியை பற்றி நம்ம கொஞ்சம் பழசுலேருந்து பார்க்கலாம். இது வந்து சிட்னியோட பேசிக் இது. சிட்னியை பற்றி கொஞ்சம் அதோட மான்யூமெண்டல் மொமெண்ட்ஸுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சிட்னி கிரவுண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்டாச்சூஸாக இருக்கும். அது என்னவோ தெரில, நம்ம மெரினா பீச்சில் வந்து பல ஸ்டாச்சுகள் இருக்கும். முன்னாடிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டாச்சூஸ் இருக்கும். அது ஒரு ஃபீச்சர். எங்கள் அப்பாலாம் கூட பைக்கில் கூட்டு போகும்போது இது இந்த ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அந்த மாதிரி இங்கேயும் நிறைய ஸ்டாச்சு. கிரவுண்டில் வந்து நுழையும் போதே வந்து லெஃப்ட்டில் வந்து சிட்னிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர்ஸ் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க ட்வின் பிரதர்ஸ் மார்க் வா, ஸ்டீவ் வா இங்கேருந்து வந்தவங்க. ஸ்டீவ் வாக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அதை தவிர மாபெரும், அதாவது வந்து கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம் ஆர்கியூபிளி அப்படின்னு நீங்க சொல்ற டொனால்ட் பிராட்மேன் சிட்னியை சேர்ந்தவர் தான். அவரு நியூ சவுத் வேல்ஸ் தான் ஆடிருக்காரு. சிட்னியோட ஸ்டேட் டீம் நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்வாங்க. நியூ சவுத் வேல்ஸ் ஒரு பவர் ஹவுஸ். ஜென்ரலா நியூ சவுத் வேல்ஸும் விக்டோரியா தான் மெல்பர்ன். இந்த ரெண்டு டீமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அவங்களோட ஷெஃபீல்ட் ஷீல்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவங்க தான் வந்து எப்படி சொல்லலாம், நியூ சவுத் வேல்ஸ் தான் மும்பை ஆஃப் ரஞ்சி டிராஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நியூ சவுத் வேல்ஸ்லேருந்து எக்கச்சக்க பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னியோட கண்டெம்பரரி வந்து நியூ சவுத் வேல்ஸில் 3 ஃபாஸ்ட் பவுலருமே நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்தவங்க தான். நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கமின்ஸ், நேத்தன் லைன் இன்ஃபேக்ட் வந்து கிரவுண்ட்ஸ்மேன் டு நியூ சவுத் வேல்ஸ் பிளேயர் இருக்காரு. அது ஒரு பெரிய ஜேர்னி. டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித் எல்லாருமே ஏதோ அதை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்தவங்க தான். சிட்னிலேருந்து அந்த டீமுக்கு விளையாடுறவங்க. நியூ சவுத் வேல்ஸ் ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு குறுகிய ஸ்டேட்மெண்ட்டாவே ஆகுது. ஏன்னா அதான் உண்மை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார் எண்டில் வந்து இங்கே டொனால்ட் பிராட்மேனுக்கு ஒரு ஸ்டாண்ட் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பல ஸ்டாச்சூஸ் நான் முன்னாடியே சொன்னல. இந்த ஸ்டாச்சு வழியாக தான் நடந்து போகணும். இந்த ஸ்டீவோ ஸ்டாச்சு வழியாக நடந்து போனீங்கன்னா மெம்பர்ஸ் பெவிலியன் வரும். மெம்பர்ஸ் பெவிலியன்னா எப்படின்னா அந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டோட அமைப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது. அதாவது எப்படின்னா வியூயிங் ஏரியா வந்து ஒரு நிழல்ல அமைஞ்சிருக்கும். சுத்தி மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க. சிட்னி அந்த கிரிக்கெட் கிளப்போட மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க வியூயிங் ஏரியாவுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்க இன்னையா இப்படி ஆடுறீங்க அந்த மாதிரி நேராவே நம்மளை பார்த்தே கேட்டுடலாம். இன்ஃபேக்ட் தொடர் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பாங்க அவங்கலாம். இந்த கோவிட் காலகட்டங்கள்னால டெஃபினட்டா சோஷியல் டிஸ்டன்சிங்ல அவங்கலாம் கொஞ்சம் தள்ளி உட்காந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கூட ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 2011-12 வந்தேன். அப்பையிலேருந்து லாஸ்ட் டூர் வர வரைக்கும் ஒரு பாட்டி, அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்க அந்த பாட்டி வந்து எங்களோட அதாவது விசிட்டர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமோட வியூவிங் ஏரியாலேருந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டி வந்து எங்களோட டீம் கோச் ரவி சாஸ்திரி அவரு விளையாடும் போதுலேருந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்களாம். அவங்களும் எங்க கோச்சும் வந்து அந்த காலத்துல இருந்து அக்விடன்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாட்டி எந்த மேட்சுமே விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க அந்த மெம்பர் வந்து எல்லா மேட்சையும் பார்க்கறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து அந்த வியூவிங் ஏரியா பத்தி சொன்னேன். அது எல்லாம் அப்படி உட்காந்துருப்பாங்க, காட்டுவாங்க. நிறைய இதில் பாத்தீங்கன்னா கூட அந்த மெம்பர்ஸ் பெவிலியன்ல இருந்து பின் பக்கமா நடந்து போனா பிராக்டிஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த பிராக்டிஸ் ஏரியா ஆஸ் யூஷுவல் ஐசோலேட்டடா இருக்கும். அந்த பிராக்டிஸ் ஏரியாவுக்கும் கிரவுண்டுக்கும் டெஃபினட்டா கொஞ்சம் நடக்க தூரம் இருக்கும். அதே மாதிரி எஸ்சிஜி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனோம் அப்படின்னா போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள்ல எத்தனை வருஷமா அவங்க மாத்தலன்னு தெரியல. அதாவது இவங்க வந்து அவங்களோட ஹிஸ்டரிக்கும் அவங்களோட என்ன சொல்றது ஒரு ஏன்ஷியன்ட்னஸுக்கும் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை பார்த்தா எனக்கு அப்படியே சம்டைம்ஸ் புல்லரிக்கும். அந்த டேபிள்லாம் எனக்கு தெரிஞ்சு மாற்றவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். டொனால்ட் பிராட்மேன் கூட அந்த டேபிள் இருக்கும்போது தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டேபிளுக்கு மேலேயே அப்படியே அந்த டேபிளோட இந்த கார்னர்ல ஹானஸ் போர்டு இருக்கும். 100 அடிச்சவங்க, 50 அடிச்சவங்கன்னு. இது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இதோட ஒரு குட்டியா ஒரு விசிட்டர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் நீங்க பார்க்கவே முடியாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் உட்காரணும். அதுவும் இன்னைக்கு தேதிக்கு நாங்க கேரி பண்ற ஸ்குவாடுக்கும் பேக்குக்கும் சான்ஸே கிடையாது. பேக் எல்லாம் அங்க பேக் மேலேயே ஏறி நடந்து போற சூழ்நிலை நிறைய தடவை வரும். உள்ள போனோம்னா பிசியோ ரூம் ஒரு இடத்துல இருக்கும். மேல அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி ஒரு 3 படிக்கட்டு ஹையா இருக்கும். அது ஏறி போனா பிசியோ ரூம் இருக்கும். அந்த இடத்துல அவங்க டேபிள் போட்டு பாவம் பிசியோ அமைதியா உட்காந்துருப்பாங்க.
அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா எல்லா ரக்பி மேட்சும் ரெஃபரி பண்ணவங்க எல்லாம் அங்க சைன் போட்டிருப்பாங்க. அதான் இதுல என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, இங்கேயும் வந்து இந்த ஆசி ரூல்ஸ் ஃபுட்பால் விளையாடுவாங்க சிட்னில. எல்லா கிரிக்கெட் கிரவுண்ட்லயும் அது ஷேரிங் கிரவுண்ட தான் விளையாடுவாங்க. ஆனா சிட்னி வந்து அவங்களோட சாங்டம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இது ஒரு கிரவுண்ட் வந்து அந்த இது கொடுக்கல, டர்ஃப் எடுத்துட்டு நான் டிராப் இன் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்காம இது வந்து நேச்சுரலி லேடு சர்ஃபேஸ். பல வருஷமா இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கதான் செய்யுது. போட்டாலே பேட்டிங் வச்சு போலக்கலாம், ரன் வந்துனே இருக்கும். கடைசியில 5வது நாள்ல கொஞ்சம் திரும்ப சான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நான் 2011 வந்தபோது தான் சொன்னாங்க. ஆனா மேட்ச் வந்து நான் 2011-12 ஆடின மேட்ச் 5வது நாளுக்குள்ளேயே போல. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்ல நான் ஒரு விக்கெட் கூட எடுக்கவே இல்லை. மைக்கேல் கிளார்க் 100 அடிச்சாரு, ரிக்கி பாண்டிங் 100 அடிச்சாருன்னு நினைக்கிறேன், ஞாபகமே இல்லை. எல்லாரும் ரன் அடிச்சு கூச்சாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் டேம் விக்கெட்ல மாட்டின்னு 180 ஆல் அவுட் ஆயிட்டோம். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் கூட பெருசா ஒன்றும் நல்லா ஆடல. இன்னிங்ஸ் டிஃபீட் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்சிஜி. அதுக்கப்புறம் அடுத்த 2015-16 வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அந்த மேட்ச் டிரால முடிஞ்சது. 2018-19 நம்ம நல்லா அசெண்டன்ஸ்ல இருப்போம். போன தடவை வந்த டோர்ல அப்போ வந்து மழை வந்து ஒரு மாதிரி அதுவும் டிரால முடிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் 3 எக்ஸ்பீரியன்சஸ். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் இன் எஸ்சிஜி அப்படின்னு பார்த்தா 1978ல ஸ்பின் குவார்டெட் அப்படின்னு வந்து பெருமையா சொல்றதுல ஒருத்தர் மட்டும் ஆடல, வெங்கட்ராகவன் மட்டும் ஆடல, பேடி ஆடினாரு, பிரசன்னா ஆடினாரு, சந்திரா ஆடினாரு. ஆளுக்கு 5-5-6 விக்கெட் அப்படின்னு எடுத்து அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் இன் எஸ்சிஜி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அங்கிருந்து ஆரம்பிச்சது ஸ்பின்னுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ஆகல. சச்சினோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 1992 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 இங்க தான் அடிச்சார் 1992ல. அதே மேட்ச்ல எங்களோட கோச் ரவி சாஸ்திரி வந்து டபுள் செஞ்சுரி, ஷேன் வான் டெபு பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஷேன் வான் டெபு விக்கெட் கூட ரவி சாஸ்திரி தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பயங்கரமான ஃபீச்சர். அதே மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் காலம் தள்ளி 2003 தான் நினைக்கிறேன். 2003ல சச்சினோட நம்ம ஃபேமஸ் 241 நாக், அதுல வந்து கவர் டிரைவே அடிக்காம ரன் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஆர்டிகல்ஸ் நீங்களே படிச்சிருப்பீங்க. அது நடந்தது. அதுக்கப்புறமா 2007-8ல ஃபேமஸ் அந்த மங்கி கேட் இன்சிடென்ட்ஸ், அனில் பாய் கேப்டன்சில வந்தாங்க. அந்த மங்கி கேட் இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இன்ஃபேக்ட் ஸ்டீவ் பக்னர் அண்ட் இவர் நினைக்கிறேன் மார்க் பென்சன் தான் அம்பையர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இப்போ போன மேட்ச் எங்களுக்கு அம்பையர் பண்ண ப்ரூஸ் ஆக்சன்போர்ட் தான் 3rd அம்பையர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு ட்விட்டர்ல. அந்த ஃபேமஸ் மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மீறி வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் தான் ஃபேமஸான மேட்சஸ்ங்க நடந்தது சிட்னில. எனக்கு ஞாபகம் இருக்கிற மேட்ச் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் செமிஃபைனல் 2015ல ஸ்டீவன் ஸ்மித் வந்து 100 அடிச்சாரு, 330 சேஸ். நம்ம கேம்ல இருப்போம் ஒரு மாதிரி 12 ஓவர்ஸ் எண்டில் வந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஷிகரும் ரோஹித்தும். அப்புறம் மிச்சல் ஜான்சன் வந்து ரோஹித் சர்மா புல் அடிச்சு, ஹேசல்வுட்டுக்கு வந்து இறங்கி ஷிகர் தவன் செம்ம ஷாட் அடிச்சிடும், நேரா ஸ்வீப்பர் கவர்ல பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அடுத்தடுத்த உடனே அவுட் ஆயிடுவாங்க. அங்கேருந்து அப்படியே அங்கே சேஸ் டீரெயில் ஆயிடும். நீ தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க, அந்த பேட்டிங் ஆர்டர்ல 330னா அதாவது இன்னொரு தடவை சான்ஸ் கொடுப்பீங்களா வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல அப்படின்னு கேட்கணும் போல தோணுது. இது என்னோட எஸ்சிஜியோட ஒரு இது. இன்ஃபேக்ட் நான் அதான் போட்டேன், 10 ஓவர் போட்டு 42 ஒரு மேடின் வேற போட்டிருக்கேன், யாருக்கு போட்டேன்னு தெரில. ஸோ அதுதான் வந்து என்னோட எஸ்சிஜி மெமரிஸ். எஸ்சிஜியை பத்தி இன்னொரு மெமரி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. இங்கேருந்து வந்து மார்க்வாஸ் டியூவா பத்தி சொன்னேன், டான் பிராட்மன் பத்தி சொன்னேன். பட் இன்னொரு கிரிக்கெட்டருக்கு இங்க ஒரு ஸ்டாண்ட் டெடிகேட் பண்ணிருக்காங்க. அவர் பேர் தான் விக்டர் ட்ரம்பர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, விக்டர் ட்ரம்பர்னு சொல்லி நிறைய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் கூட எக்ஸ் கிரேட்ஸ் எல்லாம் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. படலைன்னா கேள்விப்படுங்க. ஏன்னா அவர் ஆடினா அப்படியே பொயட்ரி இன் மோஷனா இருக்கும். பயங்கரமான கிரிக்கெட்டர் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஓல்டு கிரிக்கெட்டர் 18th செஞ்சுரியிலேருந்து 19th செஞ்சுரி ஏர்லி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முன்னாடி வரைக்கும் ஆடின ஒரு கிரிக்கெட்டர். அவர் இன்ஃபேக்ட் வந்து நியூ சவுத் வேல்ஸ்லாம் பிறந்தாரான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. பட் நியூ சவுத் வேல்ஸ் ஆடிருக்காரு. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர். ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பேட்டிங் ஆடுறத பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா முன்னாடி இருந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய பேர் அவங்கள பத்தி பேசும்போது ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். ஆடும்போது இப்படி தெரியும். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சில ஸ்பின்னர்ஸை பத்தி சொல்லுவாங்க. அவர் போட்டா பால் காத்துல அப்படியே நின்னுடும்பா அப்படின்னு நமக்கு அப்படின்னுவாங்க. அது வந்து சொல்றது அந்த மாதிரி ஒரு விதம். அதாவது பால் ஏர்ல டிராப் ஆகும் அப்படிங்கிறது. அதை கேட்கும்போது பால் காத்துல நின்னுடுமா, என்னது இந்த பிக் பாஸ்ல வர மாதிரி ஃப்ரீஸ் லூப் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்க தோணும். பட் அது வந்து ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க விளையாடின கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் பொயட்ரியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் விக்டர் ட்ரம்பர். இவரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எஸ்சிஜி கிரவுண்ட்ஸ்ல இருக்கிற விஷயம் இதுதான். என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கங்காரு பூமியில எஸ்சிஜி கிரவுண்டை ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். மேட்ச் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க. தேங்க்யூ.